வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதியான எம் டில்ருக்ஷனின் 4வது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுவதுடன் தம்மை விடுதலை செய்யுமாறு கோரி தமிழ் அரசியல் கைதிகள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கைதிகளின் உறவினர்கள், பொது அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக அரசாங்கம் சர்வதேசத்திற்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும், அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வலியுறுத்தினார். டில்ருக்ஷன் கொல்லப்பட்டு 4 வருடங்கள் பூர்த்தியாகி இன்று அவருடைய அந்த கொலைக்கான ஒருவித விசாரணையும் நடாத்தப்படாமல் எவருமே தண்டிக்கப்படாமல் இருக்கின்ற இந்த நிலையிலே சிறைகளிலே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் கைதிகள் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஸ்ரீலங்கா தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருந்தது. இதனால் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்கி அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு சர்வதேச நாடுகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடிவு பெற வேண்டும் என்றும் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை முன்னிலைப்படுத்தித்தான் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கமே பயங்கரவாத தடுப்பு சட்டம் மிக மோசமான ஒரு சட்டம், உலகம் ஏற்றுக்கொள்ளாத முடியாத அளவுக்கு அந்த சட்டம் ஒரு மிக கொடூரமான சட்டம் என்ற விடயத்தை ஐநாவில் ஏற்றுக்கொண்டுதான் அந்த சட்டத்தை நீக்கிறதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே தான் இன்றைக்கு கைதியாகி இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தில் மாற்றங்களை மேற்கொண்டாலும் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமா என்ற சந்தேகம் எழுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதல்ல, பயங்கரவாத தடை சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறார்கள். இந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும் இவர்கள் விடுவிக்கப்படுவார்களா என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த முடிவு. அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அரசியலில் அங்கம் வகிக்கக்கூடிய சகலரும், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட சகல பொதுமக்களும் அதற்காக போராட வேண்டும் என்று சொன்ன தேவைகள் இருக்கின்றது. அதேபோல் இந்த அரசியல் கைதிகளுடைய வழக்குகளும் மாற்றப்படுகிறது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு உடனடியாக அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். அத்துடன் அரசியல் கைதிகளை ஜனாதிபதியும் பிரதமரும் கலந்துரையாடி உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளாத பட்சத்தில் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். இலங்கை அரசு எந்த விதமான நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் தமிழ் அரசியல் கைதிகளையும் அவர்களோடு ஒரு சில சிங்கள அரசியல் கைதிகள், முஸ்லிம் அரசியல் கைதிகளையும் நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும். இந்த அரசியல் கைதிகளுடைய பிரச்சனைக்கு விடிவில்லாமல், இனப்பிரச்சனைக்கு தீர்வில்லாமல், எங்களுக்கு நடைபெற்ற படுகொலைகளுக்கு நீதி இல்லாமல் ஒருபோதும் நல்லிணக்கம் ஏற்படாது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும்.